ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி தரப்பில் இருந்து ரியல்மி 5 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன் ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ரியல்மியே சொல்லிட்டாங்க. அது போக ஃப்ளிப்கார்ட்லேயும் போஸ்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு என்னன்னு புரியுது. ஏன்னா ரியல்மி 3 ப்ரோ லான்ச் ஆகி 4 மாதம் தான் ஆகுது, நீ கூட நல்லா இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தீங்க. அதுக்குள்ளே என்னாச்சு, ரியல்மிக்கு அடுத்த மாடல் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். எனக்கு கொஞ்சம் கடுப்பாகுதுங்க. ஃபோன் வாங்கி இப்போ தான் 4 மாதம் கூட இன்னும் முழுசாக ஆகலை. ஃப்ளாஷ் செல் பிரச்சனைலாம் தாண்டி ஒரு வழியாக இப்போ தான் கைக்கு ஃபோன் கிடச்சிருக்கு. இப்போ தான் 2 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே அடுத்த ஜென்ரேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுது. இதில் அதை விட இங்கே என்ன கொடுமைனா, எங்கடா ரியல்மி 4ஐயும் 4 காணான்னு கேட்டால் சைனாவில் 4ங்கிறது ராசி இல்லாத நம்பராமா. அதனால் அந்த சீரிஸை கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக 3லேருந்து 5க்கு போயிட்டாங்க. ரியல்மி 5 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ளிப்கார்ட்டில் போஸ்டர் கொடுத்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. அதுலேயே இந்த ஃபோனோட சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அது போக சில லீக்ஸும் அங்கங்கே போயிட்டுருக்கு. அதனால் இந்த வீடியோவில் ரியல்மி 5 ப்ரோவில் கன்ஃபார்மாக என்ன வரப்போகுது, அது போக நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம டெக் போர்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உனக்குள்ள வந்து சேர்ந்துரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரியல்மி 5ல டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரியல்மி 3ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே ஒரு வாட்டர் மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் வியூ டிஸ்பிளேவெல்லாம் இங்கே கொடுக்கல, மேலே பாப்பா வர மாதிரி எல்லாம். இங்கே HD+ ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு 6.3 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேக்லேயும் அதே பாலிகார்பனேட் பேக் தான், மேலே ஒரு கிரேடியன்ட் கிளாஸ் மீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மி 5 ப்ரோலையும் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல்மி 3 ப்ரோவில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, மேலே வாட்டர் நாட்ச், கீழே தின்னா ஒரு பெசல், பேக்கில் ஒரு பாலிகார்பனேட் பேக், அதுக்கு மேலே கிளாசிக் ஃபினிஷ், பேக்கில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அதே தான் ரியல்மி 5 ப்ரோலையும் வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இங்கே ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே சூப்பர் AMOLED பேனல்லாம் கொடுத்தாங்கன்னா, இதே செக்மெண்ட்டில் 17,000 எங்களோட ரியல்மி X இருக்குது. அந்த ஃபோனை யாருமே வாங்க மாட்டாங்க, எல்லாருமே ரியல்மி 5 ப்ரோ வாங்கி போயிடுவாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே மேக்ஸிமம் ரியல்மி 5 ப்ரோவில் மேலே ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுப்பாங்க. ஒரு 6.4 இன்ச்சில் IPS LCD பேனல் கொடுப்பாங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் பேக்கில் தான் இருக்கும். அது போக பேக்லேயுமே எப்பவுமே இவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பாடி தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு கிரேடியன்ட் ஃபினிஷ் கொடுப்பாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கன்ஃபார்மான ஸ்பெக்ஸ் என்னன்னா, இவங்க யூஸ் பண்ணியிருக்க கேமரா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க குவாட் கேமரா செட்டப் லான்ச் பண்ணாங்க. அந்த குவாட் கேமரா தான் இங்கே ரியல்மி 5 சீரிஸ் கொடுத்துருக்காங்க. ரியல்மி 5ல குவாட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வைட் ஆங்கிள் கேமரா, சூப்பர் மேக்ரோ லென்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டெப் சென்சார் கொடுக்குறாங்க. அதே தான் ரியல்மி 5 ப்ரோவில் கொடுக்குறாங்க. ஆனால் ரியல்மி 5 ப்ரோவில் ஃபஸ்ட் கேமரா வந்து ஒரு 48 மெகாபிக்சல் சோனி IMX 586 சென்சார் கொடுக்குறாங்க. ரொம்பவே சூப்பராகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். ரியல்மி Xலையும் இந்த கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. இப்போதைக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ரியல்மி Xோட கேமரா வேறு லெவலுக்கு எங்கே ஒத்துக்கிட்டே ஆகணும். இது கூட 119 டிகிரியில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக நம்ம ஃபோட்டோ எடுக்கிறத விட ஒரு 1.5 மடங்கு 1.5 மடங்கு அதிகமான டீட்டெயில்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து ஒரு சூப்பர் மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இது பெரும்பாலும் ஹானர் ஹுவாவே ஸ்மார்ட் ஃபோனில் ஃப்ளாக்ஷிப் லெவலில் வாங்கும் பார்த்தீங்களா, ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் அந்த ஃபோனில் மட்டுமே கொடுக்குற சென்சார். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இங்கே ரியல்மி கொண்டு வந்திருக்காங்க. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். அதாவது ஒரு பொருளுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் கொண்டு போய் ஃபோட்டோ எடுக்கிறது. டீட்டெயில்ஸ் நார்மல் உங்கள் கேமரா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் இந்த மேக்ரோ லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு 4 சென்டிமீட்டர் பக்கத்தில் வரைக்கும் கொண்டு எடுக்கலாம், அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஒரு டெப் சென்சார் போர்ட்ரைட் மோட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அது எல்லாரும் கொடுக்கணுமே கொடுத்துருக்காங்க. இங்கே டெலிஃபோட்டோ சென்சார் மிஸ் ஆகுது. அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவல் கேமரா இங்கே இருந்திருக்கும். பரவாயில்ல, இந்த குவாட் கேமராவே பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேறு லெவலில். செல்ஃபி பொறுத்த வரைக்கும் எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ரியல்மி 3 ப்ரோவில் கொடுத்துருந்தா அந்த 25 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுப்பாங்க. இல்லைனா ரியல்மி Xல இப்போ ஒரு 16 மெகாபிக்சல் சோனி IMX 471 சென்சார் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த சென்சார் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதுக்கப்புறம் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரியல்மி 5ல வந்து Snapdragon 665 ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான Geekbench அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே சர்டிஃபிகேஷனுக்காக ஒரு ஃபோன் போயிருக்கு. அதுவும் அண்டர் 10,000க்கு. அப்போ நிச்சயமாக இந்த ஃபோனில் Snapdragon 665 கொடுக்கறது தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த ப்ராசஸர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தால் MI A3 இப்போ ஆகஸ்ட் 22ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோனில் கொடுத்துருக்க அதே ப்ராசஸர் ஓரளவுக்கு சூப்பரான ப்ராசஸர் தான். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு Adreno 16 GB கொடுத்துருக்காங்க. இது ஒரு 11 நானோமீட்டர் ப்ராசஸர். கிளாக் ஸ்பீட் எல்லாமே டீசெண்டாக தான் இருக்குது. அதனால் நிச்சயமாக ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் 10,000 ரூபாய்க்குள்ள இந்த ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா கன்ஃபார்மாக கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அது போக ரியல்மி 5 ப்ரோலையும் Snapdragon ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறதா ரியல்மி தரப்புன்னு சொல்லிட்டாங்க. நிறைய லீக்ஸ் என்ன போயிட்டு இருக்குன்னா, Snapdragon 712 ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. Snapdragon 712 கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நமக்கு தெரியும் விவோ G1 போடியோ அதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் பயங்கரமான ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன்னா நான் விவோ G1 ப்ரோ தான் சொல்லுவேன். ஏன்னா Snapdragon 712ங்கிறது ஒரு 10 நானோமீட்டர் ப்ராசஸர், 2.27 GHz கிளாக் ஸ்பீட் ஆகக்கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு Adreno 610 GPU கொடுத்துருக்காங்க. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு விவோ G1 ப்ரோலேயே.
நிச்சயமா இந்த Realme 5 Pro அந்த ப்ராசஸர் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபோனை அடிச்சுக்கிறதுக்கு வேறு ஃபோனே இருக்காது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் Snapdragon 710 ப்ராசஸர் தான் கொடுப்பாங்களோன்னு ஒரு யோசனை தோணுது. ஏன்னா நம்ம Snapdragon 730 கொடுப்பாங்க Realme Xக்கு எதிர்பார்த்தோம். நீ எதிர்பார்க்க மாதிரி நான் கொடுக்க மாட்டேன், எங்கள் Snapdragon 710 சிப் தான் வாங்கி வச்சது நிறையா கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு Realme Xல கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு 2 வருஷமா நீங்கள் ரெட்மியில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எல்லா ஃபோனுக்கும் Snapdragon 625 ப்ராசஸரே கொடுத்து லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட அப்போதைக்கு அந்த ப்ராசஸ் தான் இருந்துச்சாட்டுக்குது. அதனால் நான் Snapdragon 710 வருந்தா எதிர்பார்க்குறேன். Snapdragon 712 கொடுத்தாங்கன்னா இந்த ஃபோனை நான் எங்கள் ரிவ்யூவே பார்க்க வேண்டியது, நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அதுக்கப்புறம் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோன்லையுமே 4065 mAh எப்படி Realme 3 Realme 3 Pro கொடுத்தாங்களோ அந்த பேட்டரி கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. இங்கே பேட்டரி குறைக்க மாட்டாங்க Realme Xல கொடுத்த மாதிரி. இங்கே ஊக்சார்ஜ் 3.0 சப்போர்ட் கொடுப்பாங்க. 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டைப் சி போர்ட் தான் கொடுப்பாங்க. இதெல்லாமே ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும். Realme 3லேருந்து Realme 5 Pro பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பேட்டரி பேக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஊக்சார்ஜர் ஸ்பீடு நம்ம பார்த்தோம், அதுவுமே இங்கே வேறு லெவலில் இருக்கும். ஃபைனலாக சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இங்கே ColorOS 6ல் ரன் ஆகும். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android அப்டேட் கொடுப்பாங்க. இங்கே கன்ஃபார்மாக இங்கே வந்து Realme அவங்களோட சொந்த OS தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொஞ்ச நாளாக போயிட்டு இருக்கு. அது இங்கே கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கொண்டு வருவாங்க. இங்கே என்ன பொறுத்தவரைக்கும் ColorOS கொடுப்பாங்க, அது போக Android அப்டேட் கொடுப்பாங்க. அடுத்த ஒரு குவார்ட்டர் 4ல் வந்து இங்கே Android அப்டேட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு Realme தரப்புலேருந்து சொல்லிடுவாங்க லான்ச் ஈவெண்ட்டில். ஃபைனலாக ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே Realme 5 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பேஸ் வேரியன்ட் 3GB RAM 35GB RAM கொண்டு வருவாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸான வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. Geekbenchலேயும் அந்த ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்களாமா. அப்படி வந்துச்சுன்னா நிச்சயமாக இதை வாங்கலாம். ஏன்னா Realme 3யோட ப்ரைஸ் இப்போ தான் குறைஞ்சிருக்கு 500 ரூபா 8500 ரூபாய்க்கு. அது போக 4GB RAM வரப்போதான் சொல்லிட்டாங்க. 4GB RAM 64GB மெமரி வந்து 11 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுவாங்க எப்பவும் போல். Realme 5 Proவுமே இங்கே ஸ்டார்டிங் வேரியன்ட் என்னை பொறுத்த வரைக்கும் 15000 ரூபாய்க்கு தான் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன். 4GB RAM 64GB மெமரி, அது போக 6GB RAM 64GB மெமரி வந்து 16000 ரூபாய்க்கு, அதுக்கப்புறம் 6GB RAM 128GB மெமரி வந்து எப்பவும் போல் 17000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக இந்த ஃபோன் 10000 ரூபாய்க்கு எடுத்து வந்தால் வேறு லெவல் சேல்ஸ் ஆகும். நீங்கள் இந்த ஃபோனை வாங்கலாம். இந்த வாங்குறதுக்கான காரணம் என்னன்னா இவங்க யூஸ் பண்ணியிருக்க Snapdragon ப்ராசஸர், அதுக்கப்புறம் குவாட் கேமரா, நல்ல பேட்டரி லைஃப், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டிஸ்பிளேல என்னதான் குறை இருந்தாலும் இந்த காண்ட்ராவெல்லாம் நிச்சயமாக இந்த ஃபோன் வாங்கலாம். இதில் ஏதாச்சும் விட்டு இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம டெக்4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.